இந்து இதிகாச மகாபாரதத்தில் அபிமன்யு ஒரு துணிச்சலான மற்றும் சோகமான ஹீரோ. அவர் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரின் ஒன்றுவிட்ட சகோதரியான சுபித்திரையின் மகன். தனது தாயின் வயிற்றில் பிறக்காத குழந்தையாக அபிமன்யு அர்ஜுனனிடமிருந்து கொடிய மற்றும் ஏறக்குறைய ஊடுருவ முடியாத சக்கரவியூகாவில் நுழைவதைப் பற்றி பேசினான். பின்னர் சுபத்திரை தூங்கிவிட்டாள். கேட்டுக்கொண்டே சுபத்திரை உறங்குவதைக் கண்ட அர்ஜுனன் சக்கரவியூகா தப்பிக்க விலகுவதை நிறுத்தினான். இதன் விளைவாக வயிற்றில் இருந்த குழந்தை அபிமன்யு அதிலிருந்து வெளிவருவதை அறியும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அபிமன்யு தனது குழந்தை பருவத்தை தனது தாயின் நகரமான துவாரகாவில் கழித்தார். அவரது ஸ்ரீ கிருஷ்ணரின் மகன் பிரத்யும்னன் மற்றும் அவரது பெரிய போர் வீரன் தந்தை அர்ஜுனன் ஆகியோரால் பயிற்சி பெற்றார் மற்றும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் கீழ் வளர்க்கப்பட்டார். வரவிருக்கும் குருஷேத்திர போருக்கு பதிலாக பாண்டவர்களுக்கும் விரடனின் அரச குடும்பத்திற்கும் இடையே கூட்டணிக்கு முத்திரை குத்துவதற்காக அவரது தந்தை விராட மன்னனின் மகள் உத்ராவை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார். விராடனின் மத்சய ராஜ்யத்தில் வனவாசத்தின் இறுதி ஆண்டில் கண்டுபிடிக்கப்படாமல் வாழ பாண்டவர்கள் அறிவாற்றலில் மறைந்திருந்தனர். ஆயிரக்கணக்கான எதிரி மாவீரர்களையும் 100,000 வீரர்களையும் கொன்றதற்கு காரணமாக மாய ஆயுதங்கள் மற்றும் போர்களின் கடவுள் இந்திரனின் பேரனாக அபிமன்யு ஒரு தைரியமான மற்றும் துணிச்சலான போர் வீரன். துரோணர், கர்ணன், துரோதனன் மற்றும் துஷானன் போன்ற பெரிய மாவீரர்களை அபிமன்யு தனது அபாரமான சாதனையால் தனது தந்தையின் நிலைக்கு சமமாக கருதினார். அவர் தனது துணிச்சலுக்காகவும் அவரது தந்தை மாமாக்கள் மற்றும் அவர்களின் காரணத்திற்காகவும் முழுமையான விசுவாசத்திற்காக பாராட்டப்பட்டார். அபிமன்யு மகாபாரத போரில் பங்கேற்று துரியோதனின் மகன் குமாரலட்சுமணன் மற்றும் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த கோஷல மன்னன் பிருஹத் பாலன் போன்ற முக்கிய பிரமுகர்களை கொன்றான். போரின் 13வது நாளில் கௌரவர்கள் பாண்டவருக்கு சக்கரவியூகா என்று அழைக்கப்படும் ஒரு வட்ட போர் அமைப்பை உடைக்க சவால் விடுகிறார்கள். பாண்டவர்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் அத்தகைய அமைப்பை எவ்வாறு தோற்கடிப்பது என்பது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் தெரியும். இருப்பினும் அந்த நாளில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சப்தர்களுடன் மற்றொரு போர் முனையில் போருக்கு இழுக்கப்படுகிறார்கள். பாண்டவர்கள் ஏற்கனவே சவாலை ஏற்றுக்கொண்டதால் அவர்களுக்கு வேறு வழியில்லை. அபிமன்யு என்ற இளைஞனை பயன்படுத்த முயல்கிறார்கள். அவர் எவ்வாறு உருவாக்கியதில் நுழைவது என்பது பற்றி அறிந்தவர். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பது பற்றி எதுவும் இல்லை. அபிமன்யு இந்த முயற்சியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க மீதமுள்ள பாண்டவ சகோதரர்கள் தங்களுக்கும் அவர்களது கூட்டாளிக்கும் அபிமன்யுவுடன் சேர்ந்து அமைப்பில் நுழைந்து சிறுவனுக்கு அதிலிருந்து வெளியேற உதவுவார்கள் என்று முடிவு செய்கிறார்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சுசர்மாவின் தலைமையிலான சப்தக படையால் திசை திருப்பப்பட்ட பிறகு இந்த திட்டம் நன்கு வகுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிர்ஷ்டமான நாளில் அபிமன்யு தனது திறமைகளை பயன்படுத்தி வெற்றிகரமான உருவாக்கத்தில் நுழைகிறார். பாண்டவ சகோதரர்களும் கூட்டாளிகளும் அவரை பின்தொடர முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிந்து மன்னனான ஜெயத்ரதனால் திறம்பட துண்டிக்கப்படுகிறார்கள். அவர் சிவனின் வரத்தை பயன்படுத்தி அர்ஜுனனை தவிர அனைத்து பாண்டவர்களையும் ஒரு நாள் மட்டும் தடுத்து நிறுத்தினார். அபிமன்யு முழு கௌரவ சேனைக்கு எதிராக தன்னை தற்காத்து கொள்ள விட்டுவிட்டார். அபிமன்யு தனது தேரை துரோணரை நோக்கி அழைத்து செல்லும்படி தனது தேரோட்டிக்கு கட்டளையிட்ட போது அந்த மனிதன் அதை செய்வதில் மகிழ்ச்சி அடையவில்லை மற்றும் ஆட்சேபனைகளை எழுப்புகிறான். 16 வயது இளைஞனிடம் போரை தொடங்குவதற்கு முன்பு அதை பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறான். அபிமன்யு மிகுந்த அன்புக்கும் வசதிகளுக்கும் மத்தியில் வளர்ந்தவர் என்றும் துரோணரைப் போல போர்க்கலையில் வல்லவர் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இளம் அபிமன்யுவின் பதில் காவியத்தின் வாசகரை தொந்தரவு செய்கிறது. மேலும் அது கௌரவர் தரப்பில் உள்ள வலிமைமிக்க வீரர்களை அவர் குறைத்து மதிப்பிடுவதையும் தன்னை பற்றி அவரது மெகலோமேனியாவை பற்றி அவர் அதிகமாக மதிப்பிட்டதையும் உறக்கப் பேசுகிறது. உறக்க சிரித்து கொண்டே தன் தேரோட்டியிடம் கூறுகிறான், இந்த துரோணரோ சத்திரியர்களின் முழு உலகமும் கூட எனக்கு என்ன? அவனது ஐராவதத்தில் ஏறிய இந்திரனுடன் எல்லா தேவர்களோடும் என்னால் போரிட முடியும். ஏன் இறைவனே கூட என்னால் போரிட முடியும். ருத்ராதானே இன்று நான் செய்யப்போகும் இந்த போர் என்னை கொஞ்சமும் திகைக்கவில்லை. அபிமன்யுவின் அதிர்ச்சியூட்டும் வார்த்தைகள் இத்துடன் நிற்கவில்லை.
அதே பாணியில் தொடர்ந்து அவர் கூறுகிறார், எதிரிகளின் இந்த முழு இராணுவமும் எனது சக்தியில் 16இல் ஒரு பங்கிற்கு சமமானதல்ல. ஏன் போர்க்களத்தில் என் தந்தை அர்ஜுனனையோ அல்லது என் மாமாவையோ பிரபஞ்சம் முழுவதையும் வென்ற வலிமைமிக்க விஷ்ணுவையோ என் எதிரில் கண்டாலும் அது என்னை பயமுறுத்துவதில்லை. மனதில் பெரிய சந்தோஷம் எதுவுமின்றி ஏழை தேரோட்டி தன் எஜமானை முன்னோக்கி அழைத்து செல்கிறான். அபிமன்யு சக்கரவியூகத்திற்குள் நுழைகிறார். மணிக்கணக்கில் இடைவிடாத மூர்க்கத்துடன் தொடரும் வலிமைமிக்க போரில் அவர் சாதாரண எதிரி வீரர்களையும் வலிமைமிக்க வீரர்களையும் ஒரே மாதிரியாக கொன்று குவிக்கிறார். ஒரு சூறாவளி தனது பாதையில் சிறிய புதர்களையும் வலிமையான மரங்களையும் வேருடன் இழுத்து செல்கிறது. அபிமன்யு துரியோதனனின் மகன் லக்ஷ்மணன் உட்பட தன் வகியே வரும் பல வீரர்களை கொன்று வீரத்துடன் போரிடுகிறான். கொல்லப்பட்ட மற்றவர்களால் கர்ணனின் தம்பி அக்ஷ்மணனின் மகன் சல்யனின் தம்பி சல்யனின் மகன் ருக்மரதா, ரிகலோச்சனா, சுஷேனா ஆகியோர் அடங்குவர். இன்னும் பல பெரிய போர் வீரர்கள். அவர் கர்ணனை காயப்படுத்தி ஓடச் செய்கிறார். போர்க்களத்தில் துக்ஷானனை மயக்கமடையச் செய்கிறார். அதனால் மற்றவர்கள் அவரை அழைத்து செல்ல வேண்டும். தனது அன்பு மகனின் இறப்பைக் கண்ட துரியோதனன் கோபமடைந்து அபிமன்யுவை தாக்க முழு கௌரவ படையையும் கட்டளையிடுகிறான். அபிமன்யுவின் கவசத்தை துளைக்கும் முயற்சியில் தொடர்ந்து விரக்தியடைந்த கர்ணன் துரோணாச்சாரியாரின் அறிவுரையின் பேரில் அபிமன்யுவின் வில்லை தகர்த்தெறிந்தான். இதனால் ஊனமுற்ற அவரது தேர் சிறிது நேரத்தில் உடைந்தது. தேரோட்டியும் குதிரைகளும் கொல்லப்பட்டு அவனது ஆயுதங்கள் அனைத்தும் வீணடிக்கப்பட்டன. குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் அமர்ந்திருக்கும் வில் ஏந்திய வீரர்களை ஒரே நேரத்தில் வாளுடனும் தேர் சக்கரத்துடனும் கேடயமாக போரிட முயல்கிறான். துஷானனின் மகன் அபிமன்யுவுடன் கடுமையான சண்டையில் ஈடுபட்டான். அனைத்து போர் விதிகளையும் புறக்கணித்து கௌரவர்கள் அனைவரும் அவருடன் ஒரே நேரத்தில் போரிடுகின்றனர். அவனுடைய வாள் உடைந்து எஞ்சிய தேர் சக்கரம் துண்டு துண்டாக நொறுங்கும் வரை அவன் தன்னைத்தானே வைத்திருந்தான். அபிமன்யு சிறிது நேரத்திற்கு பிறகு துஷானனின் மகன் தனது மண்டை ஓட்டை ஒரு தந்திரத்தால் நசுக்குகிறான். அபிமன்யுவின் மரணம்தான் போர் விதியை கடைபிடித்ததின் முடிவை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. கர்ணனை கொல்ல அர்ஜுனனை துண்டாக்குவதற்காக அபிமன்யு கொல்லப்பட்ட இழிவான முறையை கிருஷ்ணர் மேற்கோள் காட்டுகிறார். துரியோதனனை கொல்ல இது ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இது குறிப்பிட்ட போருக்கு மட்டும் பொருந்தாது, நியாயமான மற்றும் உன்னதமான நடத்தப்பட்ட போர்களின் முடிவை குறிக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். அபிமன்யு மீது இயக்கப்பட்ட இழிவான செயல்கள் பற்றி செய்தி நாள் முடிவில் அவனது தந்தை அர்ஜுனனுக்கு எட்டியது. அவர் மறுநாள் சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை கொல்வதாக சபதம் செய்து அதை செய்ய தவறினால் உடனடியாக தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்கிறார். அடுத்த நாள் கௌரவ இராணுவம் ஜெயத்ரதனை அர்ஜுனனிடமிருந்து வெகு தொலைவில் வைக்கிறது. மேலும் சம்சப்தகர்கள் உட்பட ஒவ்வொரு வீரரும், அதாவது கூலிப்படையினர் வெற்றி பெற்று மட்டுமே போர்க்களங்களில் இருந்து திரும்புவோம் என்று சபதம் செய்கிறார்கள். அர்ஜுனனை ஜெயத்ரதனுக்கு அருகில் எங்கும் சென்றடையாமல் தடுக்க முயல்கின்றனர். அர்ஜுனன் உண்மையில் கௌரவ இராணுவத்தின் மூலம் ஊடுருவி ஒரே நாளில் 1,00,000க்கும் மேற்பட்ட வீரர்களையும் கொன்றான். இருப்பினும் கிட்டத்தட்ட சூரியன் மறையும் போது அர்ஜுனனின் தேர் இன்னும் ஜெயத்ரதன் அருகில் இல்லை. தோல்வி நெருங்கி வருவதை உணர்ந்த அர்ஜுனன் விரக்தியடைந்து தன்னைத்தானே தீக்குளித்து கொள்ள மனதளவில் தயாராகி விடுகிறான். சர்வ வல்லமையுள்ள கடவுளான கிருஷ்ணர் தற்காலிகமாக ஒரு கிரகணத்தை உருவாக்க தனது சக்திகளை பயன்படுத்துகிறார். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உண்மையில் சூரியன் மறைந்துவிட்டது என்றும் விதியின்படி போர் நிறுத்தப்படும் என்று நம்புகிறார்கள். அர்ஜுனன் தற்கொலை செய்து கொள்வதை பார்க்க இரு தரப்பினரும் வருகிறார்கள். அர்ஜுனனின் மரணத்தை காணும் அவசரத்தில் ஜெயத்ரதனும் எதிரில் வருகிறான். கிருஷ்ணர் திறம்பட உருவாக்கிய வாய்ப்பை பார்க்கிறார். சூரியன் மீண்டும் வெளியே வருகிறது. கௌரவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு முன் கிருஷ்ணர் அர்ஜுனனை சுட்டிக்காட்டி காண்டீவத்தை எடுத்து ஜெயத்ரதனின் தலையை துண்டிக்கும்படி கேட்கிறார். அர்ஜுனனின் தவறான அம்புகள் ஜெயத்ரதனை துண்டித்து விடுகின்றன. அன்றைய தினம் சூரிய அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரதனை கொன்று அபிமன்யுவின் மரணத்திற்கு பழிவாங்கும் அவனது சபதம் நிறைவேறியது. கிரகணத்தை உருவாக்குவதற்கான காரணம் அர்ஜுனனை மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான சதி என்று பல இடங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனெனில் ஜெயத்ரதன் தனது தந்தையிடம் ஜெயத்ரதனின் தலையை பூமியில் விழ செய்பவரும் உடனடியாக இறந்து விடுவர் என்று வரம் பெற்றிருந்தார்.
ஆகவே ஜெயத்ரதன் ஒரு இலகுவான இலக்கில் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் இப்படியே நடக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் விரும்பினார். அர்ஜுனனின் ஜெயத்ரதனின் தலையை துண்டிக்கும் போது அந்த தலை மரத்தடியில் அமர்ந்திருந்த தந்தையின் மடியில் நேராக விழும் அளவிற்கு திறமையாக செய்கிறான். அவரது தந்தை அதிர்ச்சி அடைந்து எழுந்து நிற்கிறார். இதனால் ஜெயத்ரதனின் தலை பூமியில் விழுந்தது. இதனால் அவரது தந்தை உடனடியாக கொல்லப்படுகிறார். அபிமன்யு என்பது சந்திரனின் மகனான வஷ்யாவின் மறு அவதாரம். மற்ற தேவர்களால் தன் மகனை பூமியில் அவதாரம் செய்ய அனுமதிக்குமாறு சந்திரதேவனை கேட்டபோது தன்னை பிரிந்ததை தாங்க முடியாமல் தனது மகன் 16 ஆண்டுகள் மட்டுமே பூமியில் என்று ஒப்பந்தம் செய்தார். அபிமன்யு போரில் இறந்தபோது அவருக்கு 16 வயது. அவரது மகன் பரீட்சிதா அவரது மரணத்திற்கு பிறகு பிறந்தார். மகாபாரத போரின் முடிவில் குருகுலத்தின் ஒரே உயிர் பிழைத்தவராக இருக்கிறார். மேலும் பாண்டவர் பரம்பரையில் செல்கிறார். அபிமன்யு பாண்டவர் தரப்பில் மிகவும் துணிச்சலான போர் வீரராக அடிக்கடி கருதப்படுகிறார். மிக இளம் வயதிலே போரில் விருப்பத்துடன் தனது உயிரை துறந்தவர் அபிமன்யு மட்டுமே. உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்.